டெய்லியும் ஒரே வகையான துவையல் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு துவையல் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. தக்காளி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வரமிளகாயை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொர நரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி துவையல் ரெடி. தேங்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கையளவுக்கு துருவின தேங்காவையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிளகியும் இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொர நரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் துவையல் ரெடி. கடலை பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு வரமிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொர நரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கடலைப்பருப்பு துவையல் ரெடி. வெங்காயம் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாவையும் இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொர நரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெங்காயம் துவையல் ரெடி. கொத்தவரங்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கையளவுக்கு கொத்தவரங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாயும் இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொர நரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தவரங்காய் துவையல் ரெடி. இஞ்சி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்திக்கோங்க. ஒரு வரமிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொர நரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இஞ்சி துவையல் ரெடி. இப்ப சுவையான கோகனட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த துவையல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே
சுவையா இருக்குங்க. நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு வெறுமா இஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி துவையல செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ஆனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொத்தவரங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கொத்தவரங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தக்காளி நம்ம நிறைய விதத்துல சாப்பிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி துவையல சாப்பிட்டு பாருங்க, திரும்பி டெய்லியுமே நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுவீங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெங்காயம் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெங்காயத்தை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துவையலா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தோரம் பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தோரம் பருப்பு சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி துவையலாவும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 30 நாளைக்கு 30 வெரைட்டியான டேஸ்டியான துவையல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. டெய்லியும் ஒரே வகையான துவையல் சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான துவையல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.